ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் நம்ம உடம்புக்கு ரொம்பவும் குளிர்ச்சி தரக்கூடிய லெமன் ஜூஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 2 லெமன் எடுத்திருக்கேன். அதை நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு நம்ம லெமன் பிழிவோம் இல்லையா, அதில் வச்சு நம்ம நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது இல்லாதவங்க நீங்கள் கையில் கூட பிழிஞ்சு விட்டுக்குங்க. நம்ம அதில் விதெல்லாம் கீழே விழுந்துச்சு அப்படின்னா எடுத்து போட்டுடுங்க. அதுக்கப்புறம் சுகர் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. 1 நிமிஷம் போல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கூடவே ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாதாம் பிஸ்னியும் சப்ஜா விதைகள் இருக்கு இல்லையா, அதை ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். பாதாம் பிஸ்னி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னா சப்ஜா விதைகள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம லெமன் ஜூஸ் வந்து நார்மலாக வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்து கூடவே கொஞ்சம் புதினா வேணால் சேர்த்து குடிப்போம் எப்பயாவது, சுகர் இல்லாமல். நம்ம டேஸ்ட்டு குடிக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா சுகரோட இந்த சப்ஜா விதைகள் பாதாம் பிஸ்னி அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த நன்னாரி சிரப் வந்து ரொம்பவும் நம்மளுடைய பாடியோட ஹீட்டை ரொம்பவும் கம்மி பண்ணக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாடி ஹீட் ஆனால் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா, அதன் மூலமாக தான். அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ வேறு ஒரு டம்ளருக்கு மாற்றிட்டேன். கூடவே ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.